Hello students, இன்னைக்கு நாம 12th standard max chapter 4 example 4.1 பார்க்க போறோம். Find the principal value of sin inverse of minus 1 by 2 in radians and degrees. நாம இப்போ sin inverse of minus 1 by 2 உடைய principal value கண்டுபிடிக்க போறோம். First நம்ம sin inverse of 1 by 2 y consider பண்ணிக்கலாம். Let sin inverse of minus 1 by 2 is equal to y. Next, நாம இந்த sin function right side கொண்டு போய்ப்போம். Minus 1 by 2 is equal to sin y. இப்போ நம்ம இந்த sin inverse function இந்த பக்கம் கொண்டு போகிறதுனால நம்மளுக்கு sin function கிடைச்சிருது. Next, நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக sin y is equal to minus 1 by 2. Okay? Next, இப்போ நாம இந்த 1 by 2 sin functionல எப்போ வரும்? இது sin function உடைய டேபிள். 0 னா 0, pi by 6 னா 1 by 2, pi by 4 னா 1 by root 2, pi by 3 னா root 3 by 2, pi by 2 னா 1. இப்போ signல எப்போ 1 by 2 வருது? pi by 6 அப்போ. நாம என்ன எழுதிக்கலாம்னா sin y is equal to minus of sin pi by 6. Next, நம்ம minus sin theta is equal to sin of minus theta என்ற ஃபார்முலா படி இதை மாற்றி எழுதிக்கலாம். sin y is equal to sin of minus pi by 6. இப்போ y இருக்கிற இடத்துல minus pi by 6 இருக்குது. அதனால் the principal value is minus pi by 6. இப்போ நம்ம ரேடியன்ஸ்லேயும் டிகிரீஸ்லேயும் கேட்டிருக்காங்க. நம்ம ரேடியன்ஸில் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அதை டிகிரீஸாக மாற்ற போகிறோம். அதை எப்படி மாற்றுறதுனா, இப்போ நம்ம ரேடியன்ஸில் கண்டுபிடிச்ச வேல்யூவை எடுத்து எழுதிக்கணும். இன்ட்டு 180 by பைன்னு போட்டுக்கணும். இந்த ஆன்சர் தான் நம்மளுக்கு டிகிரீஸில் கிடைக்க போகுது. இப்போ நம்ம பையையும் கேன்சல் பண்ணியாச்சு, 6 கேன்சல் பண்ணியாச்சு. இதை 3 6 are 18, அதுக்கப்புறம் 0. இப்போ 30 டிகிரி. இங்கே மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் 30 டிகிரி. நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சாச்சு. பிரின்சிபல் வேல்யூ இஸ் minus 1 pi by 6 and minus 30 டிகிரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களுக்கு புரிஞ்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அன்சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.